ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆடி 18 நாளில் ஒரு புது செடி வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த நாளில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பெருகுங்கிற மாதிரி பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்கள்ல, அதனால் இன்றைக்கி நான் ஒரு புது செடி வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு நிறைய செடிகள் வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நிறைய செடிகள் வரப்போகுது, பார்ப்போம். சரியா? இந்த செடி நர்சரியில் போய் வாங்கும் போது குட்டியோண்டு ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வளர்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. சின்ன இத்தனைக்கோண்டு தொட்டியில் அழகாக இவ்வளோ வளர்த்து வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் ஒரு மாதிரி நீளமாக எப்படி நேராக வளர்ந்துருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. இந்த செடி மட்டும்தான் பார்க்குறக்கு ஒரு மாதிரி அழகாக, எப்படி சொல்கிறது, ஒரு கை விரித்த மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. என்னுடைய கற்பனையாக இருந்தாலும் பார்க்குறக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கை நீட்டி விரித்து காமிக்கிற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் என்ன இது வைக்க முடியல, சாயுது. வெயிட் இந்த ஒரு சைடு இருக்கனால சாயிறனால ஒரு தொட்டி ஏற்பாடு பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணி குழி மாதிரி வச்சு அதில் சப்போர்ட்டுக்காண்டி இப்படி நிப்பாட்டி வச்சுட்டேன். இதை எடுக்கிறக்காண்டி நானும் ஒரு ஃபேனை போட்டு உட்காந்தேன். அதுக்கு தான் இவங்க 2 பேர் என் பக்கத்தில், இவர் ஒருத்தர், இங்கிட்டு ஒருத்தர், ஃபேன் காற்றுக்கு படுத்துக்கிட்டார். எடுக்கவே விடலை. 2 பேரும் சண்டை வேறு. அதில் இடையில நீ ஏன் நானாங்கிற மாதிரி சண்டை வேற போட்டுக்கிட்டாங்க. இந்த செடியை நர்சரியில் கேட்கும் போது ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இதை உடச்சி நீங்கள் வச்சிங்கனாலும் நல்லா வளரும் வேறு தொட்டியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது எனக்கு உடைக்க மனசு வரல. அழகாக இருக்கா, பார்க்குறக்கு அழகாக இருக்கனால உடைக்க மனசு வராமல் அப்படியே வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வளருங்கிறது எனக்கு தெரியல. நிறையா செடி பிரியர்கள்லாம் நீங்களாம் நிறையா வச்சுருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது எப்படி வளர்க்கலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எல்லா செடியும் பார்க்குறோட இந்த செடி அழகாக இருந்தனால தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி வளருதுங்கிறது இனிமேல் பார்த்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவேன் நான், எப்படி அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி உடச்சி வச்சாலும் வளருமாங்கிறதும் எனக்கு தெரியல, அதுவும் தெரியலை. மெயின்டெனன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப வெயிலில் வச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. நிழலாக பார்த்தே வைங்க, நல்லா வளரும், இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே எப்படி வளர்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்கன்னு தெரியல. உண்மையிலே நல்லாயிருக்கு, பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. பின்னாடி இருக்க செடி ரொம்ப இதில் எல்லார் இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்டன் சொல்லி வச்சுருந்தாலே இது மாதிரி நிறைய செடி வச்சுருப்பாங்க க்ரோட்டன்ஸில். இது தனியாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா உடச்சி வச்சாலே கிடைச்சா நம்மளுக்கு உடச்சி வச்சாலே போதும், வளர்ந்துடும். இது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தான் உடச்சி வச்சேன். நல்லா வளர்ந்துட்டு வராங்க. மணி சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அவங்க யாருன்னு காமிக்கிறேன். இவங்க தான். தொட்டி வச்சுருக்கேன்ல, குடிச்சிட்டிங்களா? எப்பயுமே மாட்டுக்கு தனியாக தொட்டி வச்சுருக்கேன், தண்ணி குடிச்சிட்டாங்க இவ்வளோ. இவங்க தான் மணி சவுண்டு. ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க இவங்கெல்லாம். பக்கத்தில் வர்றது பாருங்க. இதுக்கு தான் இவர் சவுண்டு கொடுக்குறது.